இன்று உலக புலிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. இன்று உலக புலிகள் தினம். வன வளத்தை நேசிக்கும் ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் போடப்பட்டுள்ள சிங்க ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறது நம் தேசிய விலங்கு புலி. ஆனால் அண்மை காலங்களில் புலிகளின் விவரங்களை சொன்ன புள்ளி விவரங்களை பார்த்தபோது காடுகளில் காணும் புலிகளை இனி ஏடுகளில்தான் காண முடியும் என்ற அதிர்ச்சி முடிவு கிடைத்தது. உடனடியாக புலிகள் பாதுகாப்பு திட்டம் என்று அறியப்படும் முக்கிய பாதுகாப்பு திட்டம் 1973ஆம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் தொடங்கப்பட்டது. 1973ஆம் ஆண்டில் 1200 என்று இருந்த வன புலிகளின் எண்ணிக்கை 1990களில் 3500க்கும் அதிகமாக மாறி 3 மடங்காகியது. ஆனால் பல நூறு புலிகள் அவற்றின் தோலுக்காக, நகங்களுக்காக மனிதனின் தொடர் வேட்டையாடுதலில் சிக்கின. 2008ஆம் ஆண்டின் அறிக்கையின்படி இந்தியாவில் வன புலிகளின் எண்ணிக்கை 1411 என்று குறைந்துள்ளதாக காட்டுகிறது. புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இன்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் சுற்றுலா பயணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதேபோல நெல்லை மாவட்டம் கோவில்பட்டியில் பசுமைப்படை, பாரதி நினைவு அறக்கட்டளை இணைந்து தனியார் பள்ளி ஒன்றில் மாணவர்களின் மாறுவேட போட்டியை நடத்தியது. இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புலிகள் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள புலிகள் காப்பகங்களில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.